ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிரைஸ்ட் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 4 ஆண்டுகள் பிரைஸ் தி லார்ட் இந்த கிரைஸ்ட் டிவி நடந்து கொண்டிருக்குது. 5வது ஆண்டை இதை துவக்க நாளாக இருக்கிறது. இந்த டிவிக்காக, இந்த ஒளிபரப்புக்காக யாவரும் ஜெபிக்கும்படி நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அடியன் வேலூர் முள்ளிப்பாளையத்திலே நான் கர்த்தரின் வாசல் என்கிறதான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நீ ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு நேராக நான் கடந்து போவோம். ஜெபிப்பதற்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் உங்களோடு கூட நான் பேசுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபம் என்பது ஒரு ஜீவனாக இருக்கிறது. ஜெபம் என்பது சுவாசமாக இருக்கிறது. ஜெபம் என்பது ஒரு ஜெயத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. காலையில் எழுந்த உடனே நான் ஒரு வார்த்தையை ஆண்டவரே பேசி கொண்டிருந்தேன். ஆண்டவரே, ஜெபிக்கிறதுனாலே ஆண்டவரே என்ன உண்டாகிறது? ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுறதுனால அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிற போது ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறாரு, நீ ஜெபிக்கலை அப்படின்னாலும் நான் நீ செய்கிற எல்லா காரியத்திலையும் தோல்வி அடைவாய். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கலை என்றால் உனக்கு எதுவுமே ஜெயம் கிடைக்காது. ஜெபித்தால் தான் சத்ருவை நீ ஜெயிக்க முடியும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஜெபத்திற்கு தேவன் மிகப்பெரிதான ஒரு உதாரணத்தையும் ஒரு பெரிய ஒரு அதாவது எப்படி சொல்லலாம் தெரியுங்களா, தேவன் ஒரு முதன்மையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணும்படியாக கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். அங்கே போகிற பொழுது கூடவே சீஷில கொண்டு போகிறார். யாராரு? இந்த பேதுருவையும் யோவானை கொண்டு போகிறார். நீ என்னோட கூட என்ன பண்ணுங்க, என்னோட கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்போது ஆண்டவர் ஜெபத்தை முடித்து வருகிற போது அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ இயேசு சொல்கிறார், அவரை பார்த்து சொல்கிறாருங்க, என்னோட கூட 1 மணி நேரம் கூடவா உங்களால் மிழித்திருக்க கூடாதா என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவர்கள் தூங்கி விட்டார்கள். ஹல்லேலூயா. நமக்கு ஊழியக்காரர்கள் தூங்கக்கூடாது. என் ஆண்டவர் ஒரு காரியத்தை என்கிட்ட சொன்னார். என்ன காரியம் சொன்னார் தெரியுங்களா? அப்பா, எனக்கு நல்லா தூங்குறவனையும் நல்லா சாப்பிடுகிறவனையும் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னார். என்ன சொன்னார்? நல்லா தூங்குறவனையும் நல்லா சாப்பிடுன்னு பார்த்தா எனக்கு பிடிக்காதப்பான்னு சொன்னார். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் நன்றாக ஜெபம் பண்ணிட்டு அந்த கெத்செமனே விட்டு நான் வெளியே வருகிற போது ஒரு சம்பவத்தை நடக்குதாங்க. அங்கே இயேசுவை பிடிக்கும்படியாக போர் சேவர்கள் வருகிறார்கள். அப்போது இயேசுவிடத்தில் அவர் யாரோ தேடுகிறத போல என்ன பண்ணுறாங்க, அவர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது இயேசு என்ன பண்ணுறாரு, நீ யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லுகிற போது நசனாகிய இயேசுவை நாங்கள் தேடுகிறோம். யார்கிட்ட கேட்குறாங்க? இயேசுவிடத்திலே கேட்குறாங்க. நசனாகி நாங்கள் இயேசுவை தேடுகிறோம் சொல்லுகிற போது என் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நான் தான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெபிக்கிறவன் எந்த காரியத்துக்கும் பயப்படவே மாட்டான். எப்படிங்க? ஜெபிக்கிறவன், நல்லா ஜெபிக்கிறவன் எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை கஷ்டங்கள் வரட்டும், எத்தனை துன்பங்கள் வரட்டும், ஏன் வியாதியே வரட்டும், அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அவைகளை குறித்து அவர்கள் பயப்படவே மாட்டார்கள். ஹல்லேலூயா. பெலிஸ்தனை குறித்து பெலிஸ்தர்கள் 40 நாள் அந்த கிரவுண்டில் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேலை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். பெலிஸ்தனை பார்த்ததுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரே பயம். ஆனால் தன் ஜீவனை பாராமல், தன் ஜீவனை பொருட்படுத்தாமல் தாவீது அந்த போர்க்களத்தில் போய் நிற்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, என் தேவன் சொல்லி ஒரு சாட்சி சொல்கிறார், தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன் தைரியமாக இருப்பான். எதை குறித்து அவன் பயப்படவே மாட்டான். இயேசு பாருங்க, யார் தேடுகிறீங்க? நான் நசனாகிய இயேசுவை தேடுகிறோம் சொல்லுகிற போது அது நான் தாயா. என்ன சொல்கிறார் ஆண்டவரே? நான் தாயா, அது யாரையா தேடுகிறீங்க? நான் தாயா இயேசு அப்படின்னு சொல்லுகிற பொழுது பிரைஸ் தி லார்ட். இது தைரியம் எப்படிங்க வரும்? இந்த தைரியம் எப்படி வரும்? ஜெபிக்கிறவன், ஹல்லேலூயா, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை கவலைகள் வரட்டும், ஹல்லேலூயா, அவைகளை அவன் எதிர்த்து நிற்பான். எத்தனை பெலிஸ்தர்கள் வரட்டும், ஹல்லேலூயா, எத்தனை அம்மோன் புத்திரர்கள் வரட்டும், மோவாபில் வரட்டும், அவனை எதிர்த்து நிற்கிற ஒரு பலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தில் நம்மளுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோசேப்பை குறித்து ஒரு அருமையான பிரதர் பேசினார். யோசேப்பாத்துக்கு விரோதமாக
அம்மோன் புத்திரர்கள் வந்தார்கள், மோவாபியர்கள் வந்தார்கள், கூடவே அநேக ஜனங்களும் யோசபாத்துக்கு விரோதமாய் வந்தார்கள். இந்த செய்தி யோசபாத்துக்கு போகிறது. யோசபாத் வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் பயந்தான். யோசபாத் பயந்தான். ஜெபிக்காதவர்கள் பயப்படுவார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்காதவர்கள் பயப்படுவார்கள். எதை குறித்தாலும் பயப்படுவார்கள். இருட்டை பார்த்தா பயப்படுவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த பூச்சி எந்த ஜீவன் வந்தாலும் பயப்படுவார்கள். உங்களுக்கு ஒரு சாட்சி ஒன்று சொல்கிறேன். நான் ஊழியத்துக்கு நான் போய் வருகிற போது என்னை முட்டுறதுக்கு ஒரு மாடு ஓடியாருது. என் ஆண்டவர் கரெக்டாக சொல்கிறாரு, அது ஒன்று முட்டை வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் தைரியமாக போயின்னுக்கிறேன். பிரைஸ்லா. அந்த மாடு எகிரி என்னை முட்டை வரும்போது இந்த லெஃப்ட் கையில் ஓங்கி அந்த தலைமை அடிச்ச உடனே, நீ என்னன்னா சொல்லுங்க, அந்த மாடு பள்ளத்தில் விழுந்துச்சு. இதை பார்த்து கொண்டே ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஏம்பா அந்த மாட்டை போய் அப்படியே அடிக்கிறேப்பா அப்படி சொல்லி. நான் சொன்னேன், நான் அடித்தா அது கீழே விழுந்துதே. ஹல்லேலூயா. என்னது? நான் அடித்தா அந்த மாடு கீழே வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன விஷயம் தெரியுங்களா? நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே வந்து பலத்த காரியம் செய்வார். யோசபாத் பயங்கர போது ஒரு காரியத்தை செய்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோசபாத் எல்லாரும் கூட்டி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜெபிக்கிறவர்கள் எதை குறித்து பயப்பட மாட்டாங்க. நான் அதான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். இங்கே ஜெபிக்காதவர்கள் இருந்தார்கள். யாரை தெரியுங்களா? பேதுரும் யோவானும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பேதுரு என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன பண்ணுறாரு? இயேசுவை பிடித்து கொண்டு போகிற பொழுது சேவல் கூவினது. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அவர் போய் என்ன பண்ணுறாருங்க, குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறதுல போயிட்டு 17ஆம் அதிகாரம் பிரைஸ் யோவான் 18:17 சொல்லப்படுகிறது, அவர் குளிர் காய்ந்த இடத்துல போய் என்ன பண்ணாரா, நின்று கொண்டு இருந்தாரா. அங்கே ஒரு வேலைக்காரி பார்த்து, நீ இயேசுவோடு கூட இருந்தவதானே என்று சொல்லுகிற பொழுது, நான் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஜெபிக்காதவர்கள் மறுதலிப்பார்கள், இயேசுவை மறுதலிப்பார்கள். இங்கே அதை தான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். ஜெபிக்கிறவர்கள் தைரியம் கொண்டு நான் தான் என்று சொல்லுவார்கள். ஜெபிக்காதவர்கள் நான் இல்லை என்று சொல்லுவார்கள். நான் இல்லைப்பா, நான் இயேசுவை நான் அறியவே இல்லையே. இயேசு சொன்ன போதே சொல்லிட்டார். அவர் என்ன சொன்னார்? அப்படியாப்பா, எனக்காக நீ ஜீவனே கொடுப்பியா? ஆனால் பிரைஸ் தி லார்ட், 3வது முறை சேவல் கூவதற்கு முன்பதாகவே என்னை நீ மறுதலிப்பா என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தூங்குகிறவர்கள் தேவனை மறுதலிக்கிறவராக இருக்கிறார்கள். தூங்காதவர்கள் பிரைஸ் எதையும் தைரியமாய் ஃபேஸ் பண்ணும்படியாக இருப்பார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தாவீது எதை குறித்து அவன் பயப்படவே இல்லை. வேதாகமத்தில் வாசித்து பாருங்க, தாவீது எதை குறித்தாலும் பயப்படானா? இல்லவே இல்லையே. அவன் தைரியமாக இருப்பான். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் என்னை பார்த்து கேட்டார். என்ன கேட்டால் தெரியுங்களா? எப்பா பிரைஸ் தி லார்ட், தாவீதை குறித்து ஆண்டவர் இவ்வளோ அழகாக சொல்லுகிற போது, ஏன் தாவீதுக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட என் இருதயத்தை கேட்ட தாசனா ஏன் அப்படி தாவீதை மட்டும் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னாக்கா, அவன் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிற ஒரு மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன். அல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு மனுஷன் அவன். அதை தான் ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்ற தாசம் என்று சொன்னார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 18:1 எடுத்து பார்த்தீங்கன்னா, நீதிமான்கள் எப்படி இருப்பார்களா? சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்களாம். நம்மலாம் தைரியமாக இருக்கணுங்க, பயப்படக்கூடாதுங்க. இந்த கிரைஸ்ட் டிவியில் ஐயா ஒரு சாட்சி ஒன்று சொன்னார். மழை பெஞ்சு எல்லாம் தண்ணியெலாம் உள்ளே வந்துடுச்சு, எப்படி இது செய்ய போனே தெரியலையே, பொருளாதார நெருக்கடி ஆகிவிட்டதே என்று அவர் சொல்லி என்ன பண்ணாராம், பிரைஸ் ரொம்ப ஆதகமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பினார். நான் அதை படித்து நான் ரொம்ப வேதனையோடு நான் ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா. அப்புறம் ஒரு காரியத்தை சொன்னார். இந்த கிரைஸ்ட் டிவி 4 வருஷத்தோடு இது முடிஞ்சிடுமா? எப்படி இது 4 வருஷத்தோடு முடிஞ்சிடுமா? பிரைஸ் இல்லை இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ்லா. ஜெபிக்கிற மனுஷன் எதையும் எதிர்கொள்ளும்படியான, ஹல்லேலூயா, எதையும் எதிர்கொள்ள வேண்டும். இந்த கிரைஸ்ட் டிவி அதை எதிர்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை எதிர்த்து கொண்டிருக்கிறது, அது நடந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த கிரைஸ்ட் டிவியோடு இல்லாவிட்டால் என்றைக்கோ அவர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். தாவீது சொல்கிறார், ஆண்டவரே நீ என்னோடு கூட இராவிட்டால் பிரைஸ் தி லார்ட் என்னை உயிரோடு விழுங்கியிருப்பார்களே என்று தாவீது சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருப்பார் என்று சொன்னால்
அவன் ஜெபிக்கிறவனா இருப்பான் என்று சொன்னால் அவன் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, அதை மேற்கொள்ள கர்த்தர் அவனோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் மட்டுமாய் ஆண்டவரை எங்களை நடத்தி வந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை நடத்தினீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்குற யாவருக்கும் ஆண்டவரே பிரைஸ் ஜெபிக்கணும் என்கிற உணர்வை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஜெபந்தான் நம்மளுக்கு ஜெயத்தை கொண்டு வரும் என்கிறதான ஹல்லேலூயா பிரைஸ் இந்த சத்தியத்தின் மூலமாய் பேசும்படியாக ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்தீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.